Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ்ல ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சுங்க. ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எந்த மாதிரி கல்லூரி கிடைக்கும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்க தான் செய்யும். அதே நேரத்தில் நமக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆஸ் பர் த டென்டேட்டிவ் என்ன சொன்னாங்களோ அந்த ஷெட்யூல் படி நமக்கு கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 30ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் இருக்கு. ஸோ அதை பத்தி டீடைலா வீடியோ பதிவு பண்ணலாம். அதே நேரத்தில் ரேங்க் லிஸ்ட் நம்ம எதிர்பாராத வகையில ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அது 500க்கு மேல நம்ம எதிர்பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, 550க்கு மேல எதிர்பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. பட் 400 to 500 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இது குழந்தைகளை தவறு சொல்ல முடியாது. காம்படிஷன் அதிகமா இருக்கு. அப்போ நம்ம எதிர்பார்த்ததை விட 20 மார்க் 15 மார்க் கூடுதலா இருக்கு. பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல கிடைக்காமலோ போகலாம், மேனேஜ்மெண்ட்ல கிடைக்காம போகலாம். இதெல்லாம் காரணம் குழந்தைகள் கிடையாதுங்க. அது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், காம்படிட்டிவ் ஃபீல்ட் அப்படிங்கறனால எல்லா குழந்தைகளுமே போட்டி போட்டு படிக்கிறாங்க. அப்ப நமக்கு கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்ப அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கறதையும் பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோக்கள் பதிவு பண்றோம். கண்டிப்பா உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, அப்போ எல்லாருக்கும் போய் சேரும். எங்க சேனல் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எங்களுக்கும் என்கரேஜ்மெண்டா இருக்கும். அப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் என்ன கட் ஆஃப் கிடைக்கலாம், பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு என்ன கட் ஆஃப் கிடைக்கலாம் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். நம்ம ரேங்கை பேஸ் பண்ணி பார்த்திருக்கோம். ஸோ இருந்தாலும் என்ன கட் ஆஃப், ரவுண்ட் 2க்கு என்ன கட் ஆஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதா ஒரு 10 காலேஜஸ்க்கு பார்க்கலாம், 10 or 12 காலேஜஸ்க்கு பார்க்கலாம் இந்த வீடியோல. அதே மாதிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு என்ன கட் ஆஃப் கிடைக்கும், பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு என்ன கட் ஆஃப் கிடைக்கும், ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஸோ தமிழ்நாடு பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. 550க்கு மேல 850 பேர் நம்ம எதிர்பார்த்த மாதிரியா வாங்கியிருக்காங்க. 500க்கு மேல 3300 பேர் எதிர்பார்த்த 3900 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ 475 பிளஸ் 6000 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 450 பிளஸ் 9000 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிட்டாங்க. 400 பிளஸ் 15000 மாணவர்கள் வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில நமக்கு கட் ஆஃப் கொஞ்சம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 2க்கு என்ன கட் ஆஃப் இருக்கலாம், ரவுண்ட் 1 என்ன கட் ஆஃப் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். 2024 எப்படி இருந்தது, 25 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஸோ நம்ம பாத்தீங்கன்னா 2025 நமக்கு ரவுண்ட் 1 கட் ஆஃப் ஓசிக்கு 537 இருக்க வாய்ப்பு இருக்குங்க. பிசிக்கு 507, பிசிஎம் 504, எம்பிசி 497, எஸ்சி 441, எஸ்சிஏ 400, எஸ்டி 402ங்க. ஸோ இதை கண்டிப்பா இந்த ரேங்க், இந்த மார்க் இருந்தா தான் நமக்கு ரவுண்ட் 1ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். ஒருவேளை செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 100 குழந்தைகள் ஆல் இண்டியா கோட்டால எடுத்து போறாங்க அப்படின்னா மாறுபடும். 200 குழந்தைகள் எடுத்து போறோம்னா மாறுபடும். ஸோ அன்பான வேண்டுகோள், அது நல்ல மார்க் வாங்கியிருக்கிற தமிழக குழந்தைகள் நீங்க ஆல் இண்டியா கோட்டால சீட் எடுங்க. உங்களுக்கு பிடித்த கல்லூரி ஆல் இண்டியா கோட்டால எடுத்தீங்கன்னா பார்டர்ல இருக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது ஆல் இண்டியா கோட்டால போறதுனால எந்த ஒரு இது கிடையாது. உங்களுக்கு பிடித்த கல்லூரி, அது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜா இருக்கலாம், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜோ, தஞ்சாவூர், மதுரை, திருநெல்வேலி, ஸ்டான்லி, எம்எம்சி, எந்த கல்லூரி வேணாலும் இருக்கலாங்க. பட் உங்களுக்கு பிடித்த கல்லூரியா இருந்ததுன்னா உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. நீங்க ஸ்டேட் கோட்டால கலந்துக்கிறதுக்கு ரைட்ஸ் இருந்தாலுமே, பட் நம்மளுடைய அன்பான வேண்டுகோள் பேரண்ட்ஸ் சார்பாகவும் குழந்தைகள் சார்பாகவும், அது நீங்க உங்களுக்கு பிடித்த கல்லூரி ஆல் இண்டியா கோட்டால எடுங்க. தமிழக மாணவர்களுக்கு ஒரு பார்டர்ல ஒரு சீட்டை உருவாக்கி கொடுங்க அப்படிங்கிறது நம்மளுடைய அன்பான வேண்டுகோள். ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரிக்கு 535, ஒரு 2 மார்க் தான் இந்த வருஷம் மாறுதலுக்கு உட்பட்டது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே மார்க்ல இருக்காங்க. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 506 வரைக்கும் கிடைக்கலாம். எம்பிசியை பொறுத்த வரைக்கும் பிசிஎம் 502 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. பிசிஎம் எம்பிசி 496, யூஸ்வல் நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த வருஷம் டிஃபரன்ஸே இல்லை. காரணம் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருந்திருக்கு, பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கு. அப்போ ஓப்பன் கேட்டகரிக்கு 535, பிசி 506, பிசிஎம் 502, எம்பிசி 496, எஸ்சி 439, ரவுண்ட் 1ல 441, எஸ்சிஏ 400, எஸ்டி 402. இந்த ரேஞ்ச் தான் கண்டிப்பா இருக்குங்க. ரேங்க் பொறுத்த வரைக்கும் பாருங்க, 2020 ரேங்க் வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம். 200 ரேங்க் பிசிஎம், எம்பிசி 1090, எஸ்சி 700, இதுக்கு மேல போறதெல்லாம் நம்ம போனஸ் தான். அதே மாதிரி எஸ்சிஏ 125 அண்ட் எஸ்டி 43ங்க. இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல நமக்கு என்ன மாதிரி இருக்கும், பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்கன்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல ரவுண்ட் 1 கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரிக்கு 481 இருக்கலாம். செகண்ட் ரவுண்ட்ல 477 இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி பிசி பொறுத்த வரைக்கும் 475, 469, ரவுண்ட் 1ல 475, ரவுண்ட் 2ல 469. கொஞ்சம் மாறுபடும். பினான்சியல் சிச்சுவேஷன், குடும்ப பொருளாதார சூழ்நிலைகள், மேனேஜ்மெண்ட் கோட்டால எடுக்கிறாங்க, இல்ல டீம்டு யூனிவர்சிட்டி போறாங்க, இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்னால கொஞ்சம் மாறுபடலாம். ஒரு 5 மார்க் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் 475 470 வரலாம். இது 469 அப்படிங்கிறது மேபி ஒரு 4 மார்க் வரைக்கும் போகலாம். அதுக்கு மேல போகுமானா பொறுத்திருந்தா பார்க்கணுங்க. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 470, 466, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 470யும் செகண்ட் ரவுண்ட்ல 466 இருக்க வாய்ப்பு இருக்கு. எம்பிசி பொறுத்த வரைக்கும் 469, 466. அப்போ எல்லாமே 460க்கு மேலதான் நமக்கு பிரைவேட் காலேஜஸ்ல வாய்ப்பு இருக்குங்க. அது பிசிஆ இருந்தாலும், பிசிஎம் இருந்தாலும், எம்பிசிஆ இருந்தாலும்
460க்கு மேலதான் வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தது எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 398, மேபி 395 வரலாம். இது வரைக்கும் அது எப்படி வருங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும். அதிகபட்சம் 390க்கு கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 348, எஸ்டிஏ பொறுத்த வரைக்கும் 339. ஸோ இந்த ரவுண்ட் 2 கட் ஆஃப் அப்படிங்கிறது பிரைவேட் யூனிவர்சிட்டி எப்படி இருக்க போகுது, அதுல ஃபீஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய டீடைல்ஸ் பேஸ் பண்ணதா இருக்கும். அப்போ நம்ம பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கான கட் ஆஃப் தான் இதுல போட்டிருக்கோம். இப்போ மறக்காம லைக் பண்ணி பிரஸ் பண்ணுங்க, எங்க சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு இந்த வருஷம் அது ஓப்பன் கேட்டகரிக்கு 593 இருக்க வாய்ப்பு இருக்குங்க. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 582, எம்பிசி 588, எஸ்சி கேட்டகரி 574, எஸ்சிஏ அது ஓப்பன் கேட்டகரிக்கு 593, பிசி 582, பிசிஎம் 588, எம்பிசி 574, எஸ்சி 535, எஸ்சிஏ 521 அண்ட் எஸ்டி 539. இந்த ரேஞ்ச் தான் நமக்கு கண்டிப்பா இதுக்கு மேல மார்க் இருந்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தது ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரிக்கு 577, பிசிஏ பொறுத்த வரைக்கும் 566, பிசிஎம் 566, எம்பிசி 561. பாருங்க, பெரிய டிஃபரன்ஸ் இல்லை பிசிக்கும் எம்பிசிக்கும் பிசிஎம்க்கு டிஃபரன்ஸ் இல்லை. இதுல என்ன தெரியுது அப்படின்னா, பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் பெட்டரா இருந்திருக்கு இந்த வருஷம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 517, எஸ்சிஏக்கு 489, எஸ்டிக்கு 499. அப்போ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்குங்க. அதே கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜில் ஓப்பன் கேட்டகரிக்கு 564, பிசி 556, பிசிஎம் 560, எம்பிசி 554, எஸ்சி 511, எஸ்சிஏ 478 அண்ட் எஸ்டி 487. இங்க பாருங்க, பிசியை விட பிசிஎம் மார்க் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பிசிஎம் விட பிசிக்கான மார்க் அது பாருங்க 556, 560 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்து மாறுபடுங்க. அந்த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரிக்கு 565, பிசிஆர் இருந்தா 549, பிசிக்கு 550க்கு மேல இருந்தா கண்டிப்பா கிடைக்குங்க. பிசிஎம் 538, எம்பிசி 544, எஸ்சி 490, எஸ்சிஏ 471, எஸ்டி 455. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. இந்த ரேங்க் அப்படிங்கிறது கம்யூனிட்டி ரேங்க், இது வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க். ஸோ இந்த ரேங்க்ல இருந்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மதுரை மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரிக்கு 564, பிசிக்கு 549, பிசிஎம் 546, எம்பிசி 544, எஸ்சி 495, எஸ்சிஏ 466 அண்ட் எஸ்டி 459. நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, 564, 549, 546, 544, 495, 466, 459. அப்போ ஒவ்வொரு கேட்டகரி கிட்ட பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அப்போ எல்லா கேட்டகரியிலையும் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரிக்கு 555, பிசியை பொறுத்த வரைக்கும் 548, பிசிஎம் 547, எம்பிசி 547, எஸ்சி கேட்டகரிக்கு 498, எஸ்சிஏ 471 அண்ட் எஸ்டி 459. மீண்டும் பாருங்க, காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கிறதுனால இந்த மாதிரி மார்க் பக்கமாவே இருக்கு. ஸோ மோகன் குமாரமலம் மெடிக்கல் காலேஜ் சேலம் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரிக்கு 546 வேணுங்க. பிசிக்கு 536 இருந்தா கிடைக்கும், 536, பிசிஎம் 532, எம்பிசி 534. மீண்டும் பாருங்க, எல்லாம் 4 மார்க் 2 மார்க் வித்தியாசம் தான் போயிட்டு இருக்கு. அப்போ காம்படிஷன் எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க. ஓசி 546, பிசி 536, பிசிஎம் 532, எம்பிசி 534, எஸ்சி 482, எஸ்சிஏ 456 அண்ட் எஸ்டி 455. மோகன் குமாரமங்கல் மெடிக்கல் காலேஜ் சேலம். அடுத்து தஞ்சாவூர் பாருங்க, 552 ஓப்பன் கேட்டகரிக்கு, பிசி 540, பிசிஎம் 533, எம்பிசி 537க்கு மேல இருக்கணும், எஸ்சி 484 484க்கு மேல இருக்கணும், அண்ட் எஸ்சிஏ 453 அண்ட் எஸ்டி 459. அது 552க்கு மேல இருந்தா ஓப்பன் கேட்டகரிக்கும், பிசிக்கு 540, பிசிஎம் 533, எம்பிசி 537, எஸ்சிக்கு 484க்கு மேல இருக்கணும், எஸ்சிஏ 453, எஸ்டி 459. எஸ்டி பர்ஃபார்மன்ஸும் பெட்டரா தான் இருக்கு. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரிக்கு 551 வேணுங்க. பிசியை பொறுத்த வரைக்கும் 541 வேணும். பிசிஎம் 538, 537, எம்பிசி பாருங்க 541, 551, 538, 537 எம்பிசி. எஸ்சி கேட்டகரி 489, SCA 456, ST 455.
ஸோ எல்லா இடத்துலையும் காம்படிஷன் நெக் அண்ட் நெக்கில் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஸோ செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், அடுத்தது கேஏபி விஸ்வநாதன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரிக்கு 543, பிசி 534, பிசிக்கு 534, பிசிஎம் 532, எம்பிசி 532, எஸ்சி 481, எஸ்சிஏ 448, எஸ்டி 445. திருச்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்ச் இருந்ததுன்னா கண்டிப்பா ஓப்பன் கேட்டகரிக்கு 543, பிசி 534, பிசிஎம் 532, சாரி ஓசி 543, பிசி 534, பிசிஎம் 532, எம்பிசி 532, எஸ்சி 481, எஸ்சிஏ 448, எஸ்டி 455. அடுத்தது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரிக்கு 542 இருந்தா கிடைக்கும், பிசிக்கு 533, பிசிக்கு 533 மார்க் வேணும், பிசிஎம் 534, எம்பிசி 530, எல்லாமே பாருங்க நியர்பை தான் இருக்கு. எம்பிசி 530, எஸ்சி 478 and SCA 449 and ST 452. STக்கு 452. இது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான், இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர், பாண்டு கிடையாது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலி பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரிக்கு 540 இருந்தா கிடைக்குங்க. ஓப்பன் கேட்டகரிக்கு 540 இருந்தா கிடைக்கும். பிசிஏ பொறுத்த வரைக்கும் 531, பிசிஏ பொறுத்த வரைக்கும் 531, பிசிஎம் 532, எம்பிசி 528, எஸ்சி 476, எஸ்சிஏ 437 and எஸ்டி 451. அப்போ எஸ்டிக்கு 451 மார்க் வேணும், எஸ்சிஏக்கு 437க்கு மேல இருக்கணும், எஸ்சிக்கு 476, எம்பிசி 528, பிசிஎம் 532, 531 அப்படிங்கிறது பிசி கேட்டகரிக்கு 531, ஓசி கேட்டகரிக்கு 540. ஸோ இந்த மாதிரி இந்த கல்லூரிகளுக்கெல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து நம்ம கல்லூரிகள் சொல்லலாம். 1, 2, 3, 4, ஸோ ஒரு 12, 13 கல்லூரிக்கு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். ஸோ மறக்காமல் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி எல்லா கல்லூரிகளுக்கும் விரைவில் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.